மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி பிரதிநிதித்துவம் வழங்கி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு 13 லட்சம் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்கள் உறுதுணையாக இருக்கும் என திமுக மாற்றுத்திறனாளிகள் அணி செயலாளர் தீபக் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி பிரதிநிதித்துவம் வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் அரியலூரில் அமுத சுரபி மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், திமுக மாற்றுத்திறனாளி அணி செயலாளர் தீபக் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாற்றுத்திறனாளிகள் அணி செயலாளர் தீபக், மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் தனி பிரதிநிதித்துவம் வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு 13 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்கள் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். ஒவ்வொரு நகராட்சியிலும் உள்ளாட்சியிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதற்கான சட்ட திருத்தத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தானே மனமு வந்து தானே முன்னின்று அதை சமர்ப்பித்து வரலாற்றின் போக்கை மாற்றி இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து, கடைக்கோடி மாற்றுத்திறனாளியின் உள்ளத்திலிருந்து அவர்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 13 லட்சம் மாற்றுத்திறனாளிகளின் வாக்குகளும் அவர்களின் குடும்பத்தார் வாக்குகளும் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொத்து கொத்தாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி பிரதிநிதித்துவம் வழங்கி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு 13 லட்சம் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்கள் உறுதுணையாக இருக்கும் என திமுக மாற்றுத்திறனாளிகள் அணி செயலாளர் தீபக் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி பிரதிநிதித்துவம் வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் அரியலூரில் அமுத சுரபி மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், திமுக மாற்றுத்திறனாளி அணி செயலாளர் தீபக் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாற்றுத்திறனாளிகள் அணி செயலாளர் தீபக், மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் தனி பிரதிநிதித்துவம் வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு 13 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்கள் என்றும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். ஒவ்வொரு நகராட்சியிலும் உள்ளாட்சியிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதற்கான சட்ட திருத்தத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தானே மனமு வந்து தானே முன்னின்று அதை சமர்ப்பித்து வரலாற்றின் போக்கை மாற்றி இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து, கடைக்கோடி மாற்றுத்திறனாளியின் உள்ளத்திலிருந்து அவர்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 13 லட்சம் மாற்றுத்திறனாளிகளின் வாக்குகளும் அவர்களின் குடும்பத்தார் வாக்குகளும் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொத்து கொத்தாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.